இதுவரைக்கும் நீங்கள் நம்ம எம்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நான் ஃபியூச்சரில் போடுற ஒவ்வொரு டெக் வீடியோக்களும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தமிழ் மொழி மூலம் இணையும் அனைத்து தமிழர் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களோட ஃபோன் நம்ம கையில் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோனில் ஃபைல் மேனேஜரோ இல்லை இமேஜோ ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன வீடியோ வச்சுருக்காங்க இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆப் லாக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது. அவங்கள ஓப்பன் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபைல் மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ப்ரௌசர் மூலம் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட்லாம் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 10 செகண்ட் பண்ணாலே போதும், அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோனில், ஓகேங்களா, நீங்கள் யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ப்ரௌசர் இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் டைப் பண்ணுறது நல்லா கவனிங்க. அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். ஓகேங்களா, நான் எப்படி டைப் பண்ணுறோம் அதே மாதிரி டைப் பண்ணணும். ஓகேங்களா, 3 ஸ்லாஷ் கொடுத்துட்டு SD கார்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, SD கார்டு டைப் போட்டு கடைசியில் ஒரு ஸ்லாஷ் நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 போட்டுட்டு அடுத்து SD கார்டு போட்டு ஸ்லாஷ் பண்ணணும். ஓகேங்களா, ஏரில் ஃபைல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. ஓகேங்களா, அதை போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும். அவங்களோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, இது என்னோடய ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என்னோடய மெமரி கார்டு. ஓகேங்களா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 சேர்ந்து தான் இதில் வரும். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்துக்க முடியும். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஜிசிஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, கேமராவில் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோடய ஃபைல் மேனேஜரில் இருக்க ஃபோட்டோ. ஸோ இதே ஃபோட்டோ எங்கள் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ நான் கேமராவில் பண்ணணுங்களா, கேமராவில் இங்கே இருக்குது ஃபோட்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபைல் மேனேஜர் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ கேலரி ஓப்பன் பண்ணு, ஃபைல் மேனேஜர் அதேமாதிரி நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிஎம்மில் கேமராவில் போயிட்டு ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை சாங் இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ குரோம் ப்ரௌசர்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு நீங்கள் சொல்லி தரீங்க, இது மற்றவங்க ஃபோன் நான் கொடுத்தா எப்படி நம்பி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மற்றவங்க இந்த தப்பை உங்கள் ஃபோனில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. உங்கள் ஃபோனில் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கணும், உங்கள் ஃபோனை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மற்றதுக்கு லாக் போடுறத விட, நீங்கள் எம்எக்ஸ் பேர் அது இதுன்னு லாக் போடுறேன், ஆப் லாக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு லாக் பண்ணுறத விட நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசருக்குலாம் முதல்ல லாக் போட்டு வைங்க. ஓகேங்களா, முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் தான் முக்கியமாக. நீங்கள் மற்ற ப்ரௌசர் எப்படியோ தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக குரோம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 2 ப்ரௌசர்லேயும் லாக் போட்டு வச்சுக்கோங்க, ஆப் லாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் உங்கள் டீட்டெயில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் மற்றவங்க ஃபோனை ட்ரை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு நான் சொல்ல வரல. மற்றவங்க உங்கள் ஃபோனே ட்ரை பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை மற்றவங்களுக்கு தரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு பற்றி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.